எங்களை கூட்டி வந்தீங்களே ஏசப்பா, அதற்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சரி, ஓகே. நம்ம இப்போ எத்தனாவது மாதத்துக்குள்ளாக வந்திருக்கோம்? 9th மந்த்துக்குள்ளாக வந்திருக்கோம். 8 மாதமாக ஏசப்பா யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சுருக்காரு? நிறைய பேர் தூக்கவே இல்லையே. யாரோ ஒரு 2 பேர் வந்து என்ன நன்மை செஞ்சுருக்காரு சொல்றீங்களா? நான் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பால் காட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தேன். கடந்த 8 மாதமாக என்னை பால் கட்டுறதுக்காக வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து எங்கள் ஃபேமிலி பாதுகாத்தாரு. அப்போ வந்து எங்கள் ஃபேமிலியே வந்து ஆக்சிடென்ட் பெருசாக இருந்துச்சு. அப்பயும் வந்து எந்த ஃப்ராக்சரும் இல்லாமல் எங்கள் சப்பா வந்து அவங்கள காப்பாற்றினார். அதுக்காக கடந்த 8 மாதமாக கண்மணி போல பார்த்து வந்தார். வீட்டு தேவையெல்லாம் சாப்பிட்டாரு. படிக்கிறதுக்கு ஞானம் கொடுத்தாரு. அதுக்காக இதே போல் ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு? நன்மை செஞ்சுருக்காருல்ல? செஞ்சுருக்காரா இல்லையா? அதனால் எல்லாரும் கரங்களை தட்டி பண்ண போகிறோம். ஏசப்பாக்கு நன்றி சொல்லி பாட போகிறோம். ஓகேயா? கரங்களை தட்டி எல்லாம் பாடலாம். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர். சொல்லமா சந்தோஷமா? தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ.
இருட்டு, இது நாயெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம். யாருக்குமே பயம் வீணாட்டுக்குலாம் பயம் இருக்கா? இனிமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது, சரியா? ஏன்னா ஏசாயா 41:10 என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே உன்னுடனே இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, எதை பார்த்தும் நம்ம பயப்படக்கூடாது, சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பயமில்லை அப்படின்ற ஒரு பாட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன் பண்ணி நம்ம பாட போகிறோம். உற்சாகமாக ஆக்ஷன் பண்ணி பாட போகிறோம். நீங்கள் அதை பாடும்போதே உங்கள் மனசில் என்னென்ன பயம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நான் பயப்பட மாட்டேன், பயம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை பாடணும். பண்ணலாமா? சத்துரு எதிர்த்து வந்தாலும் என்ன பண்ண போறோம், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், துரத்திடுவோம் இயேசுவின் நாமத்தினால. என்ன பண்ணணும், நீங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை பிசாசு பயமுறுத்துனா, படிக்க முடியாம உங்களை கஷ்டப்படுத்துனா நீங்க என்ன பண்ணணும், துரத்திடணும். வெரி குட்.
இயேசுவின் நாமத்தினால உன்னை நான் துரத்துறேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? சத்துருவை ஓட ஓட விரட்டணும். ஏசப்பா நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நம்ம என்ன பண்ணுவோம்? உலகத்தையே நம்ம ஜெயிப்போம். கலக்கிறவர்களா என்ன பண்ணுவோம்? நம்ம பாடலாமா இன்னொரு வாட்டி அந்த பாட்டை? சத்துரு எதிர்த்து வந்தாலும் துரத்திடுவேன் இயேசு நாமத்தில். என்னோடு தேவன் இருப்பதால் ஜெயித்திடுவேன் என்ற உலகத்தில். சத்துரு எதிர்த்து வந்தாலும் துரத்திடுவேன் இயேசு நாமத்தில். என்னோடு தேவன் இருப்பதால் ஜெயித்திடுவேன் என்ற உலகத்தில். பயமில்லை பயமில்லை பயம் எனக்கில்லை, கர்த்தர் என்னோடே இருப்பதாக. பயமில்லை பயமில்லை பயம் எனக்கில்லை, கர்த்தர் என்னோடே இருப்பதாக. தாராரே 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 தாராரே. ஆமென். எல்லாம் நல்லா சத்தமா கிளாப் பண்ணலாமா? நம்ம பயத்தெல்லாம் ஏசப்பா எடுத்து போட்டாருல்ல. சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம அடுத்தபடியா சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் அந்த பாடல் நம்ம பாட போகிறோம். நீங்கள்லாம் நினச்சிக்கலாம், நான் ரொம்ப சின்ன பையன் தானே, நான் ஏதாச்சும் நான் ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா கேட்பாரா, என்னை பயன்படுத்துவாரெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், தாவீது எவ்வளோ ஒரு சின்ன பையன், கோலியாத் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அசுரன் மாதிரி இருக்காரு. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாரு? அவ்வளோ பெரிய மனுஷனை என்ன பண்ணாரு? ஏசப்பா அவனை வச்சு அன்னைக்கு தாவீதை வச்சு அவனை காலி பண்றதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாருல்ல. ஸோ நீங்களும் அதே போல சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் என்ற பாடல அதெல்லாம் நினைச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் என்னையும் பயன்படுத்த போகிறார் அப்படின்ட்டு உற்சாகமா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாடலை பாடலாம். பெரிய
சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளதுக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளதுக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி வந்ததையா ஆர்மி சொல்லமா. பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி வந்ததையா ஆர்மி. ஊலா வந்தாரையா தாவீது ஊழாங்கல விட்டு ஜெயிச்சாரு. ஊலா வந்தாரையா தாவீது ஊழாங்கல விட்டு ஜெயிச்சாரு. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளதுக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உலகத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளதுக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும். அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு கிளாப் பண்ணலாமா? சூப்பர் சூப்பர். யாருடைய மனசுல ஏசப்பாக்கு வந்துருக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலாம். எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, அவர் நமக்கு பலனா இருக்கிறாரு, அவர் கோட்டையா இருக்கிறாரு, நமக்கு அரணா இருக்கிறாரு, அவர் நமக்கு துருகமா இருக்கிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவர்ல. நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருக்கேன், நம்ம எத்தனை பேருக்கு வேணால் நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். பட் வர்ஷிப் அப்படின்னும் போது ஒரே ஒருத்தருக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வர்ஷிப் பண்ண முடியும். அது நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆராதனையை செலுத்த முடியும். அதனால உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவராக இருக்கிறாருல்ல, நம்மளெல்லாம் அவர் நினச்சிருக்கிறாருல்ல, அதெல்லாம் நினச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீரே
எங்களை மூடினீங்களே ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தெய்வீக கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் அந்த ஆராதனை வேளையில் நீங்கள் ஆளுகை செய்தீரே. நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறேன். மீதி இருக்கிற ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.